السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا حجا مبرورا وارزقنا عمرة مقبولا وارزقنا زيارة نبينا محمد صلى الله عليه وسلم وارزقنا زيارة بيت المقدس يا رب العالمين. பேரன்புமிக்க பெரியோர்களே, புனிதமான உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அல் அஹ்மத் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் மூலமாக தயாராகி கொண்டிருக்கிற கண்ணியமிக்க முஅத்தமிரீன்களே, இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களே, ஹாஜிமார்களோடு வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த உம்ராவை அவனுக்கு பொருத்தமான நிலையில் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்தல் புரிவானாக என்ற உயர்ந்த துஆவோடு இந்த பயான் என்று சொல்வதை விட இந்த வகுப்பை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மஜ்லிஸ் யாருக்கான மஜ்லிஸ்? இந்த ஏற்பாடு யாருக்கானது? உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கானதா அல்லது புனித உம்ராவை நிறைவேற்ற காத்திருக்கின்ற உங்களுக்கானதா என்றால் இந்த மஜ்லிஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. ஏன்னா கொரோனாவுக்கு முன்பு உம்ரா செய்ய வேண்டும் என்றால் சில ஆயிரங்களில் செய்துவிட முடியும், லட்சத்திற்கு கீழே செய்துவிட முடியும். கொரோனாவுக்கு பிறகு ஒரு மனிதர் உம்ரா செய்வது என்பது லட்சத்தை தாண்டி செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து நிற்கிறது. இப்படி லட்சங்களை செலவு செய்து நிறைவேற்றக்கூடிய உம்ரா அது உயிரோட்டமான உம்ராவாக இருக்க வேண்டும், உணர்வுபூர்வமான உம்ராவாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் அதற்கான அந்த உம்ராவுக்கான அஹ்காம்கள் சட்டதிட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். உம்ராண்டா என்ன, உம்ராவுடைய சிறப்புகள் என்ன,
உம்ரா செய்கின்ற ஒரு மனிதர், ஒரு ஹாஜி எதையெல்லாம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டால் உம்ரா பாலா போய்விடும், வீணா போய்விடும். எதை செய்யக்கூடாது? ஒரு இஹ்ராமுடைய நிலையில் ஒரு முஹ்ரிம், ஒரு ஹாஜி எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும், புனித மக்காவிலும் மதீனாவிலும் அதனுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாத்து அங்கே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து செல்கின்ற பொழுதுதான் அது உண்மையிலேயே உயிரோட்டமான உம்ராவாக இருக்க முடியும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு அது பொருத்தமானதாகவும் கபூலாகவும் ஆக முடியும். இந்த சட்டதிட்டங்களை விளக்குவதற்காக, அஹ்காம்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. அப்படி என்றால் இது உங்களுக்கான ஏற்பாடு. ஆனா ஆஜியார் சொன்னாங்க, ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. 10 மணி 10:15 வந்தாச்சு. ஆனா பாதி பேர் தான் வந்திருந்தாங்க, இன்னும் மீதி பேர் இன்னும் வரவே இல்லை. இது வராம இருக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டான். கவனமா வந்திருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய செய்திகளை, ஆயத்துக்களை, ஹதீசுகளை, சம்பவங்களை கவனமா கேளுங்க. வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இத பயனுள்ளதாக, பயன்மிக்கதாக ஆக்கிக் கொள்வது உங்களுடைய சிந்தனையை பொறுத்துதான். இங்க இருக்கும்போது வேற சிந்தனையில கடை எப்படியோ கடையை விட்டு வந்தோமே, வீட்டுல அவங்களை விட்டுட்டு வந்தோமே, பிள்ளைகளை விட்டுட்டு வந்தோமே என்ற அந்த சிந்தனைகள்லாம் விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய சிந்தனை முழுக்க இந்த பயானை கவனிப்பதும், இந்த வகுப்பை கவனிப்பதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இத 2 பாட்டா நம்ம இந்த வகுப்பை வச்சுக்கலாம். அப்படின்னா முதல்ல ஃபலாயிலுல் உம்ரா, உம்ராவுடைய சிறப்புகள். உம்ரா செஞ்சா என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு, அவருடைய சிறப்புகள் என்ன, ஃபலாயில். ஏன்னா ஒரு ஃபலாயில தெரிகின்ற பொழுதுதான், அதை நம்ம அறிகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே அதை நம்ம நல்லா செய்யணுன்ற ஆர்வம் வரும். ஆகவே அவருடைய சிறப்புகள், உம்ராவுடைய சிறப்புகள், உம்ராவை நிறைவேற்ற செல்கின்ற மக்காவுடைய சிறப்புகள், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுடைய சிறப்புகள், காபத்துல்லாவுடைய மகத்துவம், ஹஜ்ருல் அஸ்வத் ஜம்சம் தண்ணியுடைய மகத்துவம், புனித மதீனாவுடைய சிறப்பு, இப்படி சிறப்புகள் குறித்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அதுக்கு பிறகுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த மசாயில்கள், சட்டதிட்டங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி தரப்படும். முதல்ல உம்ராவை குறித்து அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுவான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா நாம செய்யற எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காக செய்றோம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்னும் என்னென்ன அமல்கள் செய்யறோமோ எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்ராவை குறித்து, ஹஜ்ஜை குறித்து பேசுகின்ற இடத்திலே இந்த அமலை குறிப்பாக நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய நியத்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, ஏன்னா இது ஊரறிய செய்யக்கூடிய ஒரு அமல். நோன்பு நான் வச்சிருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். தொழுகை நான் தொழுறேனா இல்லையாங்கிறது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, அந்த மஹல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஹஜ் உம்ரா என்பது ஊருக்கே தெரியும். நம்ம செய்யறது ஹாஜரா காரணம் அப்படின்னா உம்ரா போயிருக்காங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, அவங்க பக்கத்துல சொல்லுவாங்க. அப்ப அது ஊரறிய செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கிற காரணத்தினால் இதுல நியத்து என்பது ரொம்ப முக்கியம். நம்மள ஹாஜியும் சொல்லணும், நம்மள ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கல்ல, முழுமையாக இது அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் செய்கிறேன், ஹஜ்ஜோ உம்ராவோ இது ரப்புக்காக வேண்டியே நான் செய்கிறேன் என்ற கலப்பற்ற தூய்மையான எண்ணம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் நமக்கு நன்மை, நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி கிடைக்கும். எண்ணம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த அமலே வீணா போயிடும், நன்மையே கிடைக்காம போயிடும். எத்தனையோ நாளைக்கு மறுமையில் வரக்கூடிய தொழுகையாளிகள், ஷுஹதாக்கள், எத்தனையோ பேர் அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய நன்மையை இல்லாம ஆக்கிடுவான். ஹஜ் உம்ரா செஞ்சிருப்பாங்க, நன்மையே இல்லாம ஆக்கிடுவான். கேட்பாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் உம்ரா செஞ்சனே, ஹஜ் செஞ்சனே, நான் ஷஹீதானே, உனக்கான உயிர் தியாகம் செஞ்சனே, என்னுடைய பொருளை எல்லாம் நிறைய நான் வாரி வாங்கினேனே,
என்று சொல்லுகின்ற பொழுது அதெல்லாம் உண்மைன்னு அல்லாஹ் சொல்லுவான். உண்மைதான், செஞ்சேன், உலகத்தில் இருக்கும்போது செஞ்சேன். ஆனா அவனுடைய எண்ணம் தான் வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்று அந்த களத்தில் இறங்குற நேரத்துல உன் எண்ணம் அப்படி இருந்துச்சு. அது நீ வீரன், மகாவீரன், மாவீரன் என்று போற்றப்பட்டு விட்டது, உலகத்துல சொல்லப்பட்டுருச்சு. உன்னுடைய எதிர்பார்ப்பு முடிஞ்சு போச்சு. உனக்கு இங்க நன்மைகள் எதுவுமே கிடையாது. நான் பெரிய கொடைவல்லன்னு சொல்லப்படணும் தர்மம் செஞ்சேன். உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் நிறைய பேர் சொன்னாங்க, உன்னைய பெரிய தர்ம செயலர்னு சொன்னாங்க. என்ன நிறைவேறிச்சு, முடிஞ்சு போச்சு என்று அல்லாஹ் தஆலா மறுமையில நசீப் இல்லாம ஆக்கிடுவான் அல்லாஹ். அப்ப நசீபு வேணும், மறுமையில நம்ம செஞ்ச உம்ராவுக்கு நன்மை வேணும் அப்படின்னா முதல்ல உள தூய்மை, இஹ்லாஸான நியத். இஹ்லாஸான நியத் மிக முக்கியமானது. எனவே கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, ஹஜ் உம்ராவை நிறைவேற்ற இருக்கின்ற நீங்கள் இது அல்லாஹ்வுக்காக செய்றேன், அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்ற அந்த தூய எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இஹ்லாஸ் நியத். அதான் அல்லாஹ் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை மனதில் கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்தை தொடரும். உம்ராவுடைய சிறப்புகளை குறித்து ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸ்ல இருக்குது. நிறைய ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா குஃப்ரானுல் துனூப் வ ஸவாலுஹா, ஒரு மனிதனுடைய பாவம் நீங்குவதும் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதும் இந்த உம்ராவின் மூலமாக இருக்கிறது. நம்ம உம்ரா செய்யறோம் அப்படின்னா அந்த உம்ராவுடைய நன்மை எப்படி எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்கு கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அந்த இரண்டு உம்ராக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டுவிட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக கஃபாராவாக உம்ரா அமைந்து விடுகிறது. முதல் உம்ரா செய்யறோம், முதல்ல இப்ப இதுல நிறைய பேர் முதல் உம்ரா செய்யறவங்க இருப்பான்னு நினைக்கிறேன். யாராவது முன்னாடி உம்ரா ஹஜ் செஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் கை தூக்கி, ஆண்களும் பெண்களும் முன்னாடி ஹஜ் உம்ரா செஞ்சவங்க, ஹஜ் உம்ரா செஞ்சவங்க மாஷா அல்லாஹ் 2 பேர் ஆண்கள் இருக்காங்க, 3 பேர் பெண்கள் யாராவது இருக்கீங்களாமா? ஹஜ் உம்ரா செஞ்சவங்க யாரும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். முதல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. 2 பேருக்கு என்ன செய்யணும், ரெண்டாவது திரும்ப ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, மீண்டும் உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்ப முதல் உம்ராவை நிறைவேற்றக்கூடிய நீங்கள் இந்த உம்ராவுக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கஃபாரா ஆயிரும். அடுத்த ஒரு உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், ஒரே சஃபர்ல கிடைக்கலாம், அடுத்தடுத்த சஃபர் 2 வருஷம் 3 வருஷம் திருப்பி கிடைக்கலாம். எல்லாரும் துஆ செய்யுங்க. ஏன்னா ஹஜ் உம்ரா என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அமல், ரொம்ப பிடிச்சமான அமல். அதனால இந்த அமலை வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சா போதும்னு மட்டும் சுருக்கமாக்கிறாங்க. செஞ்சுட்டோம், ஒரு தடவை செஞ்சுட்டு ஆயில ஒரு தடவை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஹஜ்ஜையோ உம்ரா நிறைவேற்றியவர்கள் திருப்தி பட்டுக் கொள்ள வேண்டாம். மீண்டும் அந்த வாய்ப்பை எல்லாரும் கேளுங்க, மீண்டும் அந்த வாய்ப்பு எல்லா இடத்துல என்ன செய்யுங்க, கேளுங்க. எவ்வளவு நாள் கனவு அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேற இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் போறவங்க நிறைய மக்காபத்துல எப்ப பாப்போம், மக்காவுக்கு எப்ப போவோம், ஹரம் ஷரீஃப்ல எப்ப தொழுவோம் என்ற அந்த ஏக்கத்தோடையும் அந்த எண்ணத்தோடையும் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் மத்தியில் ஏற்பட்டு விட்ட பாவங்களுக்கு கஃபாராவாக பரிகாரமாக இது அமைந்து விடுகிறது. உம்ராவுக்கே எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா அப்ப ஹஜ்ஜுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கு. ஹஜ் செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஹஜ் செஞ்சவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 2 ஹாஜிகள் இருக்காங்க. அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூர் ஆக்கி தருவான், அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்கி, அவங்க செஞ்ச நிறைவேற்றிய ஹஜ்ஜை கபூல் ஆக்கி தருவானாக, ஆமீன். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உம்ராவுக்கு வாய்ப்பு கிடைத்த நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த துஆ ஹஜ்ஜுக்காக தான். ஹஜ்ஜுக்கு துஆ செய்யுங்க, அல்லாஹ் அதையும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயமா தருவான். இன்னைக்கு நமக்கு நினைக்கலாம், எங்க நமக்கு உம்ரா செய்யறதுக்கே இவ்வளவு செலவு செய்ய வேண்டியதா இருக்குது, லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது, ஹஜ்ஜுக்கு எத்தனை லட்சமோ எப்படி நிறைவேற்ற, நமக்கு அந்த வசதி எல்லாம் இல்லையே என்றெல்லாம் நினைக்காதீங்க. அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றுவது அல்லாஹ். இந்த வாய்ப்பை கொடுத்தது அல்ல. ஒரு 10 வருஷத்துல நீங்க நினைச்சிருப்பீங்களா உம்ரா போகணும்னு நினைச்சிருப்பீங்களா? இருக்கலாம், யாரும் 2 பேர் நினைச்சிருக்கலாம் ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ரா போகணும். ஆனால் பல வருடங்களுக்கு முன்னால் இல்லாத அந்த எண்ணத்தையும் அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் தானே கொடுத்தான். அவன்கிட்ட கேட்டோம்னா யா அல்லாஹ் ஹஜ் மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜை கொடுத்துறல்ல, ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கூட அல்லாஹ்னு கேட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் ஆயுள் பாக்கி தருவான், ஆயுள்ல பரக்கத் செய்வான், நம்முடைய பொருளாதாரத்தில் ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால பாருங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இந்த நன்மை என்றால் ஹஜ்ஜுக்கு அப்ப எவ்வளவு பெரிய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஒரு மனிதர் நிறைவேற்றிவிட்டால், முறையாக ஒரு மனிதர் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டால், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அவருக்கு கூலி என்பது சொர்க்கம் தான். யார் ஒருத்தர் ஹஜ்ஜ முறையா செஞ்சுட்டாங்களோ, பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டாங்களோ, அவங்களுக்கு என்னதான் கூலி? அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூலி என்பது சொர்க்கம் தான். ஹஜ்ஜ செஞ்சா ஒரு 10 லட்சம் நன்மை, 20 லட்சம் நன்மை அல்லாஹ் இப்படி சுருக்கி சொல்லல. அவங்களுக்கு நன்மையினுடைய இலக்கு என்ன? சொர்க்கத்தை அடைகிறது. நன்மையினுடைய நோக்கம் என்ன? சொர்க்கத்தை கொடுக்கிறது, அல்லாஹ் கொடுக்கிறது. அந்த சொர்க்கத்தையே அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பகரமா கொடுத்துறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அந்த ஹஜ்ஜ அடையிறதுக்கு, ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்கு நியத் வைக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க, ஆசைப்படுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ் உம்ரா என்பது பொருளாதாரத்தை கொண்டு அல்ல. ஹஜ் உம்ரா என்பது வசதி இருந்தால்தான் போக முடியும் அப்படிங்கறதா இல்ல. இது வந்து துன்யாவுடைய சபப், துன்யாவுடைய ஒரு சபபே ஒழிய அதுவே காரணம் அல்ல. அல்லாஹ் தஆலா எத்தனையோ இயலாத மக்களை, அன்றாட காட்சிகளை, அன்றாட சம்பாதிச்சு பிழைக்கக்கூடியவர்களை எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் தஆலா ஹஜ் கூட்டி போயிருக்கான். அல்லாஹ்வுடைய நசீப் எத்தனையோ பேர். நேத்து கூட பாருங்க, நான் ஒரு என்னுடைய நண்பரை போய் வழி அனுப்பிச்சு வந்தேன் உம்ராவுக்கு. நேத்து காலையில 7:30 மணிக்கு போனாங்க, 4 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருந்தோம். என்னோட ஓதிய நண்பர் அல்ஹம்துலில்லாஹ் நேத்து உம்ரா போயிருக்காங்க. சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அவங்களுடைய அன்றாடம் ஏதோ வருமான பள்ளியாஸ்ல இமாமா இருக்கிறாங்க, அந்த மாத ஊதியத்தை பெற்று குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா உம்ராவுக்கு போயிட்டாங்க. எப்படி போனாங்க? அந்த ஊரை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு செல்வந்தர், அவரும் நியத் பண்ணாரு, ஹஜ்ரத் உம்ராவுக்கு அனுப்பணும் அப்படின்னு. ஹஜ்ரத் உம்ராவுக்கு அனுப்பணும். அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான் பாருங்க. அல்லாஹ் தஆலா இன்னொருவர் மூலமாக வாய்ப்பில்லாத ஒரு நிலையில ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா அழைத்து விட்டால் காசு பணம் காரணம் அல்ல, தடை அல்ல. இன்னைக்கு எத்தனை அதே மாதிரி அல்லாஹ்வுடைய போயிட்டாங்க. ஒருத்தர் முழு செலவு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க தன்னுடைய மகனோட. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா ஒரு ஆலிமுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷாஅல்லாஹ். துஆ செய்வோம். இது போன்று பாருங்க, இதே நேரம் அப்படி மாற்றமா பாருங்க, எவ்வளவு செல்வந்தர்கள் உலகத்துல இருக்காங்க. நினைச்சா மாசத்துக்கு உம்ரா செய்ய முடியும், மாசத்துக்கு ஒரு உம்ரா செய்ய முடியும். ஆனா மக்கா மதீனா வாடையே இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்ல, அல்லாஹ்வுடைய செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன், அவருடைய அழைப்பு நசீப் இல்ல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் மக்கா மண்ணை மிதிக்காம ஊத்தா போடுங்க எத்தனை பேரு. அப்ப நமக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நம்ம புரிஞ்சோம்னா, அப்ப இதன் பொருட்டால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சு